தொழில் தொடங்க காத்திருக்கும் மக்களை ஏமாற்றுவதற்காகவே காத்திருந்த தம்பதிதான் இவர்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வித்தியாசமாக ஏமாற்றி தற்போது சிறை சென்ற தம்பதி யார்? அவர்கள் மோசடி வேலைகளை அரங்கேற்றியது எப்படி? கோவை நவ இந்தியா பகுதியில் செயல்பட்டு வரும் ZPay ஏடிஎம் என்ற தனியார் நிறுவனம் ஏடிஎம் மையம் அமைத்து தருவதாக இன்ஸ்டா, பேஸ்புக் உள்ளிட்ட வலைத்தளங்களில் கடந்த 2023ஆம் ஆண்டு இறுதியில் இருந்து விளம்பரம் செய்து வந்ததாக தெரிகிறது. இதில் 3 லட்சம் முதல் முதலீடு செய்யலாம் என்றும் வாடிக்கையாளர்கள் ஏடிஎம்ஐ பயன்படுத்தி பணம் எடுப்பதற்கு ஏற்றாற்போல் கமிஷன் கிடைக்கும் என கூறியுள்ளனர். முதலீடு செய்யும் தொகைக்கு ஏற்ப ஏடிஎம் இயந்திரம் வழங்கப்படும். ஒவ்வொரு மாதமும் லாபத்தொகை வழங்கப்படும். ஏடிஎம் பயன்பாட்டிற்கு ஏற்ப கமிஷன் வழங்கப்படும் என விளம்பரம் செய்துள்ளனர். அதேபோல ஏடிஎம் மையத்தின் கடை வாடகை 60% நிறுவனமும் 40% பயனாளிகளும் செலுத்த வேண்டும் என்றும், லாபத்தில் 60% நிறுவனத்திற்கும் 40% பயனாளிகளுக்கும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளனர். இதை நம்பி கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும், கேரளா, கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி நிறுவனத்தில் சேர்ந்துள்ளனர். வைப்பு தொகையாக 2 லட்சம் பெற்றுக்கொண்டு பத்திரத்தில் பதிவு செய்து கொடுத்துள்ளனர். இதில் பணம் கட்டிய சிலருக்கு ஏடிஎம் இயந்திரத்தை கொடுத்துள்ளனர். அவ்வாறு கொடுத்த ஏடிஎம் இயந்திரங்கள் 1 வாரம் மட்டுமே வேலை செய்துள்ளன. அதன் பின் பணம் நிரப்பவும் ஆட்கள் வரவில்லை. இயந்திரமும் வேலை செய்யாமல் இருந்ததாக தெரிகிறது. பென்ஷன்லேருந்து நான் லோன் போட்டு அந்த பணத்தை தான் கொடுத்தேன். நான் ஒரு சீனியர் சிட்டிசன். 5,54,000 ரூபா பிரான்ச்சைஸ்க்கு. அது இல்லாமல் என் பையனுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு 1 லட்சம். ஆக மொத்தம் 6,54,000 ரூபா நான் கொடுத்துருக்கேங்க, பே பண்ணியிருக்கேங்க. இது பண்ண இது எனக்கு மிஷினை கொடுத்தாங்க. போன வருஷம் மிஷினை கொடுத்தாங்க. மிஷினை கொடுத்து அதுக்கு பிறகு தீபாவளி டயத்தில் 1 லட்ச ரூபா லோட் பண்ணோம். அவங்க தான் பண்ணாங்க, சிஎம்எஸ். அது 1 லட்சம் எவ்வளோ நாளைக்கு தாங்கும்? ஒரு 2 நாள் கூட இல்லை, காலியாக போச்சு. மறுபடியும் என்னங்க காலியாக போச்சு, 1 லட்சத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா திருப்பி மறுபடியும் 1.5 லட்சம் கொடுத்தாங்க. 1.5 லட்சமாக அதுவும் 2 நாளில் காலியாகிடுச்சு. அதோடு சரி, 1 வாரம் தான் அந்த ஏடிஎம் இயங்குனது. இவ்வளவுதான். அதுக்கு பிறகு இது வரைக்கும் சிஎம்எஸ் லோட் பண்ணலை. கால் பண்ணாலும் போன் எடுக்கிறது கிடையாதுங்க. சிலர் பணத்தை முதலீடு செய்து பல மாதங்களாக காத்திருந்துள்ளனர். ஏடிஎம் இயந்திரத்தை கொடுக்காத நிலையில் பணத்தையும் திருப்பிக் கொடுக்க மறுத்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட சுமார் 76 பேர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தர வேண்டும். அதன் உரிமையாளரான துரைசாமி, அவரது மனைவி ரம்யா துரைசாமி ஆகியோரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இது குறித்து கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய தனியார் நிறுவன உரிமையாளரான ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த துரைசாமி மற்றும் அவரது மனைவி ரம்யாவை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் மீது சேலத்தில் ஒரு மோசடி புகார் பதிவாகியுள்ளது தெரிய வந்துள்ளது. இவர் நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் புகார் அளிக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.